அவிட்டத்தினுடைய கேரக்டர் மகரத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? கர்மாவை நீங்கி வெளியில் வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு ஜாஸ்தி. மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள் மகரத்துக்கு. கும்பத்துக்கு வந்து பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. இது வந்து இட் இஸ் அ பெட்டர் பீரியட். சனீஸ்வரர்னால பிரச்சனை இல்லை. ஸோ தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல காலகட்டம். வெல்கம் டு பிபிகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. நம்ம தமிழ் வருட பலன்கள், நட்சத்திர பலன்கள் பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அவிட்ட நட்சத்திரம். நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் ரமணன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சதை நட்சத்திரத்தை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த அடுத்த நட்சத்திரமான அதே கும்பராசியில் இருக்கிற இன்னொரு நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவிட்ட நட்சத்திரம். ஆனா இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து ரெண்டா இருக்கு. அதாவது மகரத்துல 2 பாதமும் கும்பத்துல 2 பாதமும் இருக்கு. ஸோ நீங்கள் முதல்ல அவிட்ட நட்சத்திரம்னா அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி, அதை தவிர இந்த மகர அவிட்டத்துக்கும் கும்ப அவிட்டத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குமா? அவிட்டம்னாலே வசுன்னு பேர். அஷ்ட வசுக்கள் வந்து நம்ம பூலோகத்துக்கு தேவையான எல்லா புரத சத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆகாயத்துலேருந்து வரக்கூடிய எல்லா இதுவும் வசு அப்படின்னு பேர். அது எல்லாமே இந்த நட்சத்திரத்தினால தான் வருது. அவிட்டம் அப்படின்னாலே வசு அப்படின்னு பேர். இன்னொரு வசு வருது வந்து புனர்வசு. இது திரும்பி ரீபர்த்துங்கிற மாதிரி. இது வந்து வசு, ஆக்சுவல் வசு வந்து இது. பொதுவாக வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அவிட்டத்தில் பிறந்தால் என்ன சொல்லுவோம், எல்லா இதுவும் வந்து மிளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வசுன்னு சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் வந்து திரும்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு பிறந்தவங்க. ஒரு ஃபேமிலி ரொம்ப ஒரு டவுன் ஃபாலன் ஸ்டேட்டில் போகுது, கீழே இறங்கிக்கிட்டே போகிறது, அவங்களோட சரித்திரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்குது. நல்லா இருந்த ஃபேமிலி கீழே போயிட்டுருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன் யாராவது தூக்கி விடணும் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு அவிட்டம் பிறக்கணும். அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது நம்ம பார்க்கலாம். இது வந்து மக்கர அவிட்டத்துக்கும் கும்ப அவிட்டத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இது வந்து பேசிக் நட்சத்திரத்தினுடைய கேரக்டர். அவிட்டத்தினுடைய கேரக்டர் மகரத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மகரம்ங்கிறது ஒரு கார்மிக் சைன். கார்மிக் சைன்னாக்கா 10ஆம் இடம், கர்மபாவம். அது வந்து கர்மபாவம். ஸோ அந்த கர்மாவை நீங்கி வெளியில் வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு ஜாஸ்தி. கும்பத்தை விட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னா மகரத்தில் இருக்கிற அவிட்டத்துக்கு. நீங்கள் நவாம்சகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சிம்மமும் கன்னியும் தான் வரும். இங்கே வர்றது வந்து டிரான்சிட் வந்து பெட்டராக இருக்கும். கும்பத்துக்கு வந்து 9ஆம் இடமாகவும் இதுவாகவும் வரும். மகரத்துக்கு வந்து அதே இது அந்த மாதிரி வர்ற அமைப்பு வந்து கொஞ்சம் கசப்பான இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் கும்பத்தில் இருக்கிறது வந்து இன்னும் நல்லா மெளிரக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏன்னாக்கா அது வந்து சனீஸ்வரருக்கு மூல திரிகோண ஸ்தானமாக மாறுறது. இது வந்து கர்மஸ்தானம். இவங்க கர்மாவை அனுபவிக்கணுங்கிற ஒரு பாதையில் இருக்கக்கூடியது. அது வந்து உயர் நோக்கி போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய நட்சத்திராதிபதி செவ்வாயினுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய இந்த வருஷத்தினுடைய பலன் நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். அதுக்கும் மேலே சனீஸ்வரர் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுறதுக்குள்ள, அதாவது இந்த அவிட்ட நட்சத்திரத்தை தொட்டு 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மாறுறதுக்குள்ள நிறைய எல்லா செவ்வாய் நட்சத்திரக்காரங்களும், செவ்வாய் வீட்டில் இருக்கிறவங்களும், ராசிக்காரர்களும் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. இந்த சனி பயிற்சி, சனீஸ்வரரும் செவ்வாயும் வந்து எதிர்ப்பு. ஜென்ரலாக வந்து சனீஸ்வரர் செவ்வாய்க்கு எது வேணும்னாலும் பண்ணி கொடுத்துருவார். செவ்வாய் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது வந்து அவிட்டம். சனி வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம். ஸோ அது வந்து ஃபுல் எதிர்ப்பாக வந்து நிற்கிறதுக்குரிய ஒரு காலகட்டம் வந்து இவங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்களுடைய ராசியாதிபதி, அதாவது ராசி நட்சத்திராதிபதியான செவ்வாயினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹோல் இதையும் நம்ம வந்து மேப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வருஷம் ஆரம்பிக்கிறதே வந்து எப்படி ஆரம்பிக்குது? செவ்வாய் வந்து மீனத்தில் ராகு பகவானோட இருக்கார். ஸோ செவ்வாய் வந்து மீனத்தில் ராகு பகவானோட இருக்கார். ஸோ செவ்வாய் மீனத்தில் ராகு பகவானோட இருக்கார் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு
அந்த ராகு வந்து ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கேத்துவை வந்து செவ்வாய் வந்து ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி ராகுவையும் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஸோ இப்போ வந்து அந்த கும்பத்துக்கு 2ஆம் இடம் ஆகிடும், மகரத்துக்கு 3ஆம் இடம் ஆகிடும். மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள் மகரத்துக்கு. கும்பத்துக்கு வந்து பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. இந்த 2 விஷயத்தை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து மெலிருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. இது ஃபஸ்ட் பீரியட் ஆஃப் இவங்களோட ப்ரோக்ரஸ். அது வந்து ஏப்ரல் மே மாதம். இப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டத்துக்கு 2ஆம் பாவத்தில் சனீஸ்வரர் இருக்கார். இது வந்து இட் இஸ் அ பெட்டர் பீரியட். சனீஸ்வரர்னால பிரச்சனை இல்லை. அதாவது இவங்களோட அந்த பாத சனி பீரியட் அது வந்து அவங்களுக்கு வந்து இட் இஸ் அ பெட்டர் பீரியட். இப்போ 2வது இடத்துல இருக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு. குரு மே மாதம் மாறிடுவார், ராசியே பார்ப்பார். ஸோ தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சி வந்து மகர அவிட்டத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும். அவருடைய பார்வையினால இவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து தப்பி வெளியில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இவங்க ஹெல்த்தை நிறைய லூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்துலாம் வெளியில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செவ்வாயினுடைய மூமெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த விஷயங்களில் தடைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்க தான் அது செவ்வாயினுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவிட்டத்தினுடைய ஃபுல் பலனையும் நம்ம சொல்கிறது. சனீஸ்வரர்னால பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ சனீஸ்வரர் பார்க்கறதும் என்னதுனாக்கா கரெக்டாக செவ்வாயினுடைய வீடுகளை பார்த்து கொண்டே இருக்கார். மேஷத்தையும் விருச்சிகத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதை ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா அங்கே வரக்கூடிய பாதகத்தை இவங்களுக்கு கம்மி பண்ணுறாருன்னு பேர். ஆனால் எதிர்ப்பு ஸ்தானமாக இருக்கக்கூடிய விஷயத்தினால இவங்க சின்ன தப்பு பண்ணாலும் பெருசாக அடிவாங்க. ஸோ இது வந்து செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இது வந்து வருஷ பிகினிங். அதுக்கப்புறமா மேஷத்துக்கு வராரா? மேஷத்துக்கு எப்போ வராரு? ஜூன் ஜூலையில் வராரு. 2 மாதம் இருக்கார் மேஷத்தில். மேஷத்தில் 2 மாதம். மேஷத்தில் 2 மாதம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இவங்களோட ஹெல்த்தை இவங்க பார்த்துக்கணும். இவங்க தாயாருடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். எஸ்பெஷலி மகரத்தில் பிறந்தவங்க. மகர அவிட்டம். ஏன்னா அது கும்பம் மகரம் 2 அவிட்டமும் ஜூன் ஜூலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதில் மகரம் ஃபேமிலியும் பார்த்துக்கணும். தாயாருடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா சனீஸ்வரர் கண்டினியூஸாக அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கார். அங்கேயே வந்து செவ்வாய் போய் உட்காரும் பொழுது அந்த ஒரு பிரச்சனையை இவங்க மேற்கொள்ளணும். இல்லை லேண்டு பிரச்சனை, இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸு, இந்த மாதிரியான இது லீகல் நோட்டீஸ் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாத்தையும் இவங்க வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டத்துக்கு வந்து திரும்பி இதே மனக்குழப்பம் வந்து அந்த 3ஆம் இடத்துக்கு போகும்போது ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனீஸ்வரர் பார்வை நிறைய இருக்குது. ஸோ அந்த மனக்குழப்பம் வந்து நிறைய இருக்கும். இன்டைரக்டாக இவங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி நிற்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வரணும்னு பேர் வராது. என்னப்பா 16ஆம் தேதி அனுப்புகிறேன் நீப்பா, அது வரும் அடுத்த மாதம். அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் இவங்க வந்து தயாராக இருந்துக்கணும். ஜூன் ஜூலைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜூலையில் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் செவ்வாய். ஜூலைலேருந்து ஆகஸ்ட் கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் அது வந்து சூப்பரான பீரியட். எனக்கு செவ்வாய் வந்து குரு கூட சேரக்கூடிய காலகட்டம். இப்போ வந்து இது வந்து கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து 2-11 கூடியவர். அவர் அங்கே இருக்கும் பொழுது கும்ப அவிட்டத்துக்கு வந்து சூப்பரான பலன்களை தரும். என்னெல்லாம் பிளாக் இருந்ததோ, என்னெல்லாம் ப்ரோக்ரஸ் பண்ணுமோ எல்லாம் இந்த கோல்டன் பீரியடில் பண்ணிக்கணும். ஜூலை டு செப்டம்பர் பண்ணிடணும். இது மகரத்துக்கு சொல்லும்போது அதே இது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. 5 கூடிய ஸ்தானத்தில் தான் இருக்குது. ஸோ பூர்வ புண்ணியம் இவங்களுக்கு வந்து கோவில் வழிபாடு, குழந்தைகளுடைய ஆரோக்கியம், உயர்கல்வி, ஃபாரின் போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்பெக்குலேட்டிவ் லாஸ் எதுவும் பண்ணிக்காமல் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தில் போட்டு பார்த்துக்கலாம் அது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினச்சி காசு போடுறதுல இவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஸ்பெக்குலேட்டிவ் லாஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னாக்கா தப்பு. 2 ராசியுமே 2 மகரமும் ஜூலை டு செப்டம்பர் பீரியடில். ஆமாம். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துலேருந்து எப்படி இருக்கும் சார்? செப்டம்பர் மாதத்துலேருந்து எங்கே இருக்கிறாரு செவ்வாய்? செப்டம்பர் வந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 2 வரைக்கும் இருக்கிறாங்க. செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும். மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கும்பத்துக்கு 5ஆம் இடம்
5ஆம் இடம் இவங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியம் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஃபாரின் போயிட்டு வர்றதுக்குரிய சான்ஸ் இருக்கும். இவங்க ஆஃபீஸ்லேருந்தே இவங்களை அனுப்பிச்சி விடுவாங்க, போயிட்டு வாங்க இதை பண்ணிட்டு வாங்கன்னுட்டு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். மகரத்துக்கு வந்து 6ஆம் இடமா போய்ட்டுருது. 9 கூடையவர் தான் இவரும். ஆனால் அது பண்ணக்கூடிய வேலை வந்து கேது பகவான் பண்ணக்கூடிய வேலை ஆயிடுச்சு இப்போ புதனோட வேலை. அப்போ அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள். 6ஆம் இடத்துல தன்னுடைய ராசிக்குரிய அதிபதியான செவ்வாயே போய் உட்காரும் பொழுது தொழில் ஸ்தானம் இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் இன்டைரக்டான எதிர்ப்புகள் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அந்த இன்டைரக்டான எதிர்ப்புகளை இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த இன்டைரக்டான எதிர்ப்புகள் அந்த ஒரு மாதம் வந்து அதோட முடியறதில்லை. எனக்கு அவங்களுக்கு வந்து மேலேருந்து கடகத்தில் வந்து நீச்சமாகி திரும்பி கொண்டு போய் மிதுனத்தில் தான் இருக்கார். முடியும் போது வருஷம் முடியும் போது மிதுனத்தில் தான் முடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்துடுறான்னு நினைக்கிறேன். கடகத்துக்கு வந்துடுறார். ஸோ இந்த ஒரு பீரியட் அவர் நீச்சமாகி திரும்பி மேலே போய் திரும்பி கீழே வந்து இந்த பீரியட் வந்து கொஞ்சம், அதாவது நீங்கள் ஸ்ட்ரகிள் அக்டோபர்லேருந்து இந்த வருஷம், அதாவது அடுத்த மார்ச் வரைக்கும். ஆமாம், அக்டோபர்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் இவங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த செவ்வாயினுடைய மூமெண்ட் அப்படி இருக்குது. இது இந்த ராசிக்குன்னு மட்டும் கிடையாது. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயுடைய மூமெண்ட் தான் வந்து எல்லாருடைய பொருளாதார முன்னேற்றங்கள், வேலைக்கு எல்லாரும் போகிறது வர்றது எல்லாமே வந்து செவ்வாயினுடைய மூமெண்ட்னால தான். செவ்வாய் ஸ்தம்பிச்சு போய் 3 ராசிலேயோ 2 ராசிலேயோ இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆதாயம் கம்மி. ஆதாயம் 47% தான். விரயம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ விரயம் இருக்குது, இதுக்கு ஆதாயம் கம்மினாக்கா என்ன பண்ணுவாங்க? கஷ்டம் தானே, உலகத்துக்கே கஷ்டம். இந்த செவ்வாயினுடைய ராசி பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்தது 3 ராசி தான் போய்ட்டு இருந்தார். பரவாயில்ல, இது மீனத்துலேருந்து ஆரம்பித்து அட்லீஸ்ட் கடகம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் தட் பேட். அவ்வளோ வர்ஸ்டான சுச்சுவேஷன் இல்லை. ஆனால் மூமெண்ட் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இல்லாமல் ஒரு தடங்களோடு ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதாங்க. இப்போ இதுக்கு என்ன நிவர்த்தி சார்? என்ன பண்ணால் நல்லா இருக்கலாம்? இந்த பீரியடை கடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பீரியடை கடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மெயினாக அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமியை விடாமல் படிச்சுக்கணும். சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம். இல்லாட்டி சுப்பிரமணியனார், திருச்செந்தூர் சுப்பிரமணியனார், அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். முருகர் வழிபாடு, முருகர் வழி சுப்பிரமணியர், முருகரில் சுப்பிரமணியரை போய் பிடிச்சிக்கணும். எனக்கு அந்த சனீஸ்வரனுடைய காம்பினேஷனும் வந்து சுப்பிரமணியரை பிடிச்சுட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி. மந்திரங்கள் நிறைய சொல்லணும். சுப்பிரமணிய புஜங்கம் சொல்கிறது, இல்லை ஏதாவது ஒரு கந்த சஷ்டி சொல்கிறது, குரு கவசம்னு வரும் இல்லையா, கந்த குரு கவசம், அது வந்து ரொம்ப ரொம்ப உச்சிதம். அதை இவங்க வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து ரெகுலராக சின்சியராக பண்ணணும். பண்ணினாங்கனாக்கா இதுலேருந்து இவங்களுக்கு நிவர்த்தி. ஏதோ இந்த இதை பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்லை. இந்த இதெல்லாம் ஆமாம், இது ஒரு நிவர்த்தி, ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் அவங்களுக்கு. அதை வந்து முழு நம்பிக்கையாக இவங்க வந்து செய்யணும். இது பண்ணுறது வந்து ஒரு சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஏகாதசி அன்னைக்கோ சஷ்டி அன்னைக்கோ போய் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னும் அந்த சுப்பிரமணியரை போய் பார்த்துட்டு வருது. மற்றபடி எல்லா நாட்களுமே இந்த ஸ்லோகங்களை, இந்த துதிகளை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப நன்றி.